நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தேனி மாவட்டம் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான லோயர் கேம்பில் இன்று 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணையில் நீர் தேங்கும் பகுதிகள் வரும் ஆனைவாச்சாலை பகுதிகளில் உள்ள கார் பார்க்கிங் பகுதியை விட்டு பெரியார் புலிகள் காப்பகம் வெளியேற கோரி மெகா கார் பார்க்கிங்கை இழுத்து மூட கோரி முல்லை பெரியாறு அணைக்குள் தமிழக பொறியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கும் கேரளாவின் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் அணையை விட்டு வெளியேற வேண்டும் என கோரியும், பேபி அணைக்கு செல்லும் வழியில் உள்ள 15 மரங்களை வெட்டுவதற்கு ஏற்கனவே கேரள மாநில தலைமை வனக்காவலர் போட்ட உத்தரவை அமல்படுத்த கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியார் அணை தென் மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. தேக்கடி படகுத்துறையில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆனைவாசல் பகுதி பெரியார் அணையின் முக்கிய நீர்த்தேக்கமாக பகுதியாக உள்ளது. இந்த பகுதி தமிழகத்தில் 99 ஆண்டு கால குத்தகை உரிமையில் உள்ள நிலமாகும். 142 அடி நீர் தேங்கினால் ஆனவச்சல் வரை நீர் தேங்கும். அதனால் கேரள அரசு அந்த கார் பார்க்கிங் திட்டத்தை கைவிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த போராட்டத்தில் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ஏராளமான கட்சியினர், கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.